சன்னங்க தேவகி வாழைப்பு செயலி அவ ஒரு பாகந்தலை முடி அவ ஆலமர விழுது போல அவ அம்மாளோட தலைமுடி கமுகங்குனை சாய்ந்ததை அவ கழுத்தினோட திருவளம் ஏறுநத்தி புருவங்களா எழுத்தாணி முக்கலகா அவ வேப்பையில செயலில அவ மேல் புருவம் ரெண்ட மீன் செயலி அவ கிளிமொழியா கண்கள் அரைத்து வலித்ததை அருமமாக கண்ணோரு தாமரை இதழு போல அவ தையாளரின் கண்ணோரு கோவை பண செயலி அவ கோமதியா உதடல அவ மஞ்சேனே பெட்டி போல அங்கையவ நாடிகளா பெட்டி போல மங்கையோட நாடி ஐயா மங்கையோட நாடி ஏறுநத்தி புருவங்களும் எழுத்தாணி மூக்கழகும் ஏப்பையிலை செயலிலே அம்மாளுக்கு மேல் புருவம் ரெண்டு அழகு ரெண்டு மீன் செயலிலே கண்கள் ரெண்டு தாமரை எதழுமாறு ரெண்டு கண்ணமும் கண்ணங்கள் ஆமா சரி அதோடு என் தாயாகப்பட்ட இந்த தேவகியாகவா கோவை பழம் செயலிலே கோமதியார் உதடழகு முத்து கட்டி கோர்த்ததை போல் 32 பல்லு பதைக்கம் கட்டி கோர்த்தத மாதிரி பக்கம் 16 பல்லு அழகான பல்லு நம்ம பல்லு மாதிரியா இருக்கும் நம்ம பல்ல பார்த்தா என்னத்துக்காகும் நம்ம பல்லு பூரா நீ சொன்ன மாதிரி மம்பட்டி மாதிரி இருக்கு அப்படியே இருந்தாலும் பூரா மஞ்சளா தான் இருக்க தவிர வெள்ளையா பார்க்க முடியல நானும் எவ்வளவோ பல்லு தேய்ச்சேன் தேய்ச்சி தான் பாக்கேன் நேரத்துக்கே வர மாட்டோம்ங்க வந்து தாண்டிட்டு இனிமே நமக்கு வெள்ளை அடிக்காது வெள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன செய்யணும் பல் டாக்டரை பார்க்கணும் அங்க போன உடனே கெமிக்கலை ஊத்தி பழிச்சு வெள்ளை மாதிரி பல்ல ஆக்கிடுவாராம் வெள்ளையன்னு பல்ல ஆக்கிடுவாங்க ஆனா வெள்ளையர்னா ஆக்கிடுவாரு பல்லு வந்து நல்ல பல்லா இருந்தா தான் சாக்கு பிடிக்கும் நம்ம பல்ல வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு மாதிரி பல்லா இருக்கும்னா உடனே அந்த நம்ம பல்ல வச்சு தேங்காய் தான் திரும்ப அவன் இருக்க பல்லு அவன் கல்யாண வீட்டுக்கு தேங்காய் திருவி வேண்டாம் ஆமா நம்ம பல்லு நம்ம போயிட்டா போதும் அதே மாதிரி இந்த கலரை வந்து மாத்துமா ஆமா அத போய் ஆனா தேவகிக்கு பல்லு அப்படி இல்ல முத்து கட்டி கோர்த்ததை போல 32 பல்லு பதைக்கம் கட்டி வார்த்ததை போல் பக்கம் 16 பல்லு ஈச்சங்கா செயலில் இடையாவி பல்வரிசை அவ சிரிச்சான்னா முத்து விழும் பாத்துக்கோ முத்து விழும் உரியாத தேங்காய் போல் உமையவள் காதழகு நார் உரியா தேங்காய் போல் நாயகியால் காது ரெண்டு இன்னும் என்ன ஓர் அழகோடு இருக்கிறாள் தெரியுமா கமகங்குல சாய்ந்ததை போல் கமகங்குல சாய்ந்ததை கலத்தினோட திருவளம் பொக்கி சவிரித்தலை பொசத்தினோட திருவளம் கட்டி ராம கரம்பு கனகமணி கைகள் அவளே கசையல் ஐந்து விரல அயத்தனத்து செயலில் அயத்தனத்து செயலில் ஆஹா 10 நல்ல அம்மையான தேவகி ஆலிலை செயலி அருமவக வயரல மெழுகுருகி வார்த்தனை புதுகினோட கண்ணல கமசந்தங்க தேவகி குதிரையோட முகம் போல் கோமதிய முட்டல கட்டிலு கால் கடைந்ததை கரண்டை கால் கண்ணல பாம்பின் படத்த போல
16 வயதுமா தேவகி பக்குவதி பெண்ணுமா அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும் அவளை கண்குளிர பார்க்கணும் அவளை மாலை மனம் முடிக்கணும் தேவகிய மனங்குளிர பார்க்கணும் அவ திருமணத்தை முடிக்கணும் தங்கைக்கு திருப்பூட்டி பார்க்கணும் நம்ம தங்கையாகப்பட்ட தேவகி அவள் 16 வயது பக்குவதி பெண்ணாகி இருப்பதனால நம்ம தங்கை இருக்கக்கூடிய அழகுக்கு காலகாலத்துல சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆமா, எந்த ஒரு தங்கைக்கு அண்ணனாக இருப்பானால் அந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கும். ஆமா, நம்ம தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு நல்ல இடத்துல வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்வோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல அண்ணன்மார்கள். ஆமா, என்ன மாதிரி ஒரு வெறுவா கட்டம் இருந்தாங்கன்னா என்ன செய்வார்? அவ பாட்டுக்கு இருக்கட்டும், வீட்டுல குளத்துக்கார மாதிரி சேட்டை பிடிச்ச ஆளா இருந்தா முதல்ல கல்யாணம் முடிச்சுக்கிடுவாரு. அதுக்கு பிறகுதான் பொண்ணு பாப்பாரு. ஆமா, ஆனா இந்த கமுசராஜ் அப்படி நினைக்கல. கிடையாது. நம்ம தங்க மூத்தவா பூதகி தான் பூத கணத்தோட பிறந்துட்டா. அவளுக்கு தான் கல்யாணம் முடிக்க முடியல, ஒரு கண் குளிர பார்க்க முடியல. நம்ம தங்கச்சி தேவகிக்காவது சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து சூப்பர் மாப்பிளைய பார்த்து நல்ல நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு நம்ம கண் குளிர பார்க்கணும். அப்படி என்று தேவகிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று அரண்மனையில இருக்கக்கூடிய மந்திரிய கூப்பிட்டா. ஏ மந்திரி, என் தங்கச்சி தேவகிக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை பார்க்கணும். அதனால நம்ம நாட்டுல உள்ள ஓவியர் இருந்தா வர சொல்லு. ஆவணி மாசம் கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்படியா? அப்படின்னு ஒரு ஓவியர் வர சொன்னா. ஆவணி மாசம் முடிய போகுது, இன்னும் 10 நாள் கிடக்கு, 15 நாள் கிடக்கு. அப்படியா? ஆமா, 29 ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. ஏ ஐயா, இந்த மாசத்துல இருக்கட்டும், உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவான். அப்படி அவன் மண்டையில முடி இல்லையா? இங்க எங்க இருந்து வரா பொண்ணு? கல்யாணம் முடிக்கிறதுக்கு மண்டை முடியாதாய் முக்கியம். அப்ப பார்த்தானா வேண்டாம்ன்றவா. நீ சொன்ன மாதிரி மண்டையில முடி முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். நல்ல மனசுதான் முக்கியம். பரவாயில்ல. ஏ அப்பா, ஏ மந்திரி, என் தங்கை தேவகிக்கு கல்யாணம் முடிக்கணும். அதுக்கு 4 போட்டோ வேணும். 4 ஓவிய வரைபடம் இருந்தா தான் இந்த காலத்துல நம்ம போட்டோ எடுக்க ஸ்டுடியோவுக்கு போறோம், போட்டோ எடுக்கிறோம். மாப்பிள்ளைக்கு எந்தெந்த மாப்பிள்ளைக்கு வேணுமோ. இப்ப ஜெராக்ஸ் யாரையும் எடுக்கா, இப்ப செல்போன்ல மேட்ரிமோனின்னு வந்தாச்சு. ஆமா, அதுல நமக்கு எந்த மாப்பிள்ளை வேணுமோ எந்த பொண்ணு வேணுமோ பார்த்து கல்யாணம் முடிக்கலாம். பாத்துக்கலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி போட்டா இந்த மாதிரி கிடையாது. ஓவியரை வரவழைத்து உருவத்தை வரைந்துதான் அதை கொடுத்து விடுவார்களா. அப்ப ஓவியரை வரவழைத்து தங்கையை அரண்மனைக்கு உள்ளே விட்டு அரண்மனை வாசல்ல ஒரு வெள்ளை திரைய போட்டு ஓவியரை வெளியே விட்டான். ஏ ஓவியரே, உள்ள நிக்கா பாரு என் தங்கச்சி தேவகி. அவன் நிழல் இந்த திரையில தெரியுதா? அத பார்த்து வரையும். நேர பார்க்க போறியா? கடை கண்ணால பாக்கணும். கடை கண்ணால பார்த்து மட்டும் வர, அதையும் ஏட கூடமா உன் கண்ணு எங்கேயும் போச்சு, கண்ணை நோண்டிடுவேன். நோண்டி உனக்கு 2 கண்ணு இருக்காது பிறகு அப்படின்னாரு. அப்போ இந்த ஓவியரை வரவழைத்து இவளுடைய உருவத்தை வரைய சொன்னான். 4 ஓவிய உருவத்தை தேவகை போல வரைந்து 4 மந்திரி கையிலே கொடுத்து 4 மந்திரிக்கும் 4 ஆணையை கொடுத்தான். 4 ஆணை சுமக்கக்கூடிய பொன் பொருளை கொடுத்தார். எதுக்கு? இப்ப இருக்க மாதிரி பஸ், ஆட்டோ, காரு, பைக் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஒண்ணு நடந்து போகணும், இல்லைன்னா குதிரையில போகணும், இல்லைன்னா ஒட்டகம், ஆனை, இல்லைன்னா ரதம். அதுக்கு மேல போக்குவரத்துக்கு எதுவும் இல்ல. அதுக்குத்தான் அந்த ஆணை பாத்துக்கோ. அப்ப ஆணையில உட்கார்ந்துகிட்டு நீங்க 4 தேசத்திலேயும் போய் என் தங்கைக்கு ஏத்த மாப்பிளைய பார்த்து கொண்டு வரணும். சூப்பர் மாப்பிளைய பார்த்து கொண்டு வரணும். ஏ மன்னா, உங்க தங்கச்சிக்கு மாப்பிளை எப்படி வேணும்னு சொல்லுங்க. நீங்க சொன்னது மாதிரி நாங்க பாத்துக்கிட்டு வரோம். ஏ மந்திரி, மாப்பிளை எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? ரொம்ப வளர்ந்த மாப்பிளையா இருக்க கூடாது. சரி. ரொம்ப வளர்ந்த மாப்பிளைன்னா அப்ப கட்டையா இருக்கட்டுமா? கட்டையா இருக்கட்டுமா? நான் பாக்கவங்க நெட்டையம்பாங்க.
அதனால வளர்ந்த மாப்பிள்ளை வேண்டாம். அதனால ரொம்ப வளர்ந்த மாப்பிள்ளை ஆகாது. சரி. கட்டையா பாக்க போறியா? ஆமா. கட்டையாவும் மாப்பிள்ளை வேண்டாம். கட்டையா இருந்தா குட்டையம்பாங்க. பிறவு அது வேண்டாம். அது ஒரு தரமா பாத்துட்டு வா. தரம்னா ஆளு ரொம்ப சிவப்பா இருக்க கூடாது. அப்ப என்ன மாதிரி புது நிறமா மான் நிறமா இருக்கணும். அப்படி வேண்டாம். அப்படி வேண்டாம். ஆமா. சரி எப்படி இருக்கணும்? ஏ மந்திரி. என்னய்யா? தடியும் இல்ல, பொடியும் இல்ல, சரி கட்டையும் இல்ல, நெட்டையும் இல்ல, கருப்பும் இல்ல, சிவப்பும் இல்ல, சிவப்பும் இல்ல. தண்டிக்கு தரமான மாப்பிளைய கூட்டிக்கிட்டு வா. வா வா. என் தேவகிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னா. ஆமையா. ஏ பாவி. என்ன? இப்படி ஒரு மாப்பிள்ளை கேட்கான நம்ம எங்க போய் பார்க்க? எங்க உருவம் தான் செய்யணும் என்ன? சிலையை அடிக்கத்தான் செய்யணும். அதேதானே கேட்டேன். அப்படி என்று ஆட்டு வண்டி சம்மதித்து மந்திரியும் ஓடி வந்து ஓடி வந்து மந்திரியும் ஓடி வந்து ஓடி வந்து அண்ணனோட வார்த்தை கேட்டு கமசனங்க தேவகிக்கு என் மாப்பிள்ளையும் பார்க்கணுமே ஏயா பார்க்கணுமே மந்திரியும் வாராரு அங்கே மந்திரியும் வாராரு வருகின்ற வேளையில் சேரநாடு தன்னதி அவசரப்புடனே வருவார். முதலாவது சேரநாட்டுக்கு வராங்க. சேரநாடுனா எந்த நாடு? சேரநாடு எந்த நாடு? சேரநாடு அதான் மலையாளம், கேரளா. நல்ல சேரநாடுனா செழிப்பான நாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சேரநாட்டுல போய் மாப்பிள்ளைய பாக்கணும்னு போனா கேரளாவில ஆணுக்கும் பெண்ணுக்கும் கேட்கவாயா செய்யணும்? மாப்பிள்ளையும் பெண்ணும் சிவப்பா இருக்கும், ஆண்களும் அப்படி அழகா இருப்பாங்க. அதனால கேரளாவில போய் மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ளை நல்ல அழகான நிறம், மேல் கால்ல ஒரு சுத்த சிறங்கு கிடையாது, ஒரு தளிம்பு கூட இல்ல. ஆமா, பார்க்கிறதுக்கு மாப்பிள்ளை அப்படி ஒரு அம்சமா இருக்காரு. பிறகு ஆனா மாப்பிள்ளை வந்தவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டாரு. பாத்துக்கிட்டே இருக்காரு, பாத்துக்கிட்டு இருக்காரு. வாங்கன்னு கேட்டானே வாங்கத்தான் செய்தாரு, வாங்கன்னு கேட்க மாட்டாரு. பாவிக்கு முழிகண்ணும் குருடு, கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா குருட்டு கண்ணு. ஆமா. பாவி இவனை கூட்டிக்கிட்டு போனா கமிஷராச்சு நம்ம கண்ணை நோண்டி இவனுக்கு வச்சிருவான். இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சேரநாடு விட்டு ரெண்டாவது சோழ நாட்டுக்கு வராங்க. சோழ நாட்டு நல்ல சொகுசு உள்ள நாடு. சோழ நாட்டுல போய் மாப்பிள்ளைய பாக்கணும்னு பார்த்தா என்னாச்சு? சோழ நாட்டுலயும் மாப்பிள்ளை ரொம்ப கலர் கிடையாது, சரியான நேரம், ஆளு தண்டிக்கு தரமான ஆளு. ஆனா மாப்பிள்ளை எந்திரிச்சு கிட்ட வந்து என்னன்னு கேட்க மாட்டாரு. அங்க போற மனுஷனே நீ ஏன் கிட்ட வாங்க, நீங்க இங்க வாங்கன்னா அவரு நீங்க வாங்க அப்படிங்காரு. வேட்டிய கால் தெரியாம மூடி சேர விட்டு கீழே இறங்க மாட்டாரு, ஒரு பிடி இறங்க முடியல. அப்ப என்னன்னு போய் பார்த்தா சரி மாப்பிள்ளைக்கு கையும் காலும் ஊனமா இருக்கு. ஐயோ, எந்திரிச்சு நடக்க முடியாது. இவனை கொண்டுகிட்டு போனோம்னா நம்மள சும்மா விட மாட்டான், நம்ம கால போயிட்டு அவன் கால ஒட்டிடுவான். அதனால சோழ நாடு போக வேண்டாம், நம்ம கிழக்க வருவோம் அப்படின்னு. கிழக்க எந்த நாடுயா? கிழக்க எந்த நாடு? தூத்துக்குடி பக்கம் திருச்செந்தூர் நாடு. திருச்செந்தூர் கிடையாது, யாழ்ப்பாணம் இருக்கு. யாழ்ப்பாணம் நாட்டுக்கு வந்த கிழக்க கீழ் நாட்டுக்கு வராங்க. இந்த நாடு தெரியல உங்களுக்கு? கிழக்க கீழ் நாட்டுக்கு வராங்க. அப்ப கீழ் நாட்டுக்கு வந்து பாப்பா, அங்கேயும் மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு. ஆளு வந்து புது நிறம் தான். புது நிறம்னா ஆளு ரொம்ப வளர்த்தையும் இல்ல கட்டையும் இல்ல. அதாவது மேக்க வந்து கிழக்கு வந்து யாழ்ப்பாணம் நாடு, அதான் வடக்கு வந்து பாண்டிய நாடு, தெற்கு வந்து நாடு. அதனால அப்ப இந்த கிழக்க மாப்பிள்ளைய பார்த்தாங்கன்னா மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு. மாப்பிள்ளையும் பார்க்கும் போது மந்திரியும் ஏது சொல்வாரு, வாருமையா மாப்பிள்ளைய நீங்க வார்த்தை வந்து சொல்ல கேளு, உனக்கு எந்த ஊரு எந்த தேர்? ஏ மாப்பிள்ளை உனக்கு எந்த ஊரியா? எனக்கு ஏ மாப்பிள்ளை உனக்கு எந்த ஊரு? ஏ சாப்பிட்டியதா? சாப்பிட்டியதா சாப்பிடலையா?
இவன் கோழி பத்திக்கிட்டு இருக்கானா இவனை கொண்டு போய் என்ன செய்ய? மாப்பிளைக்கு வாய் பேச மாட்டேங்காரு, என்ன காரணம்? மாப்பிள்ளைக்கு வாய் பேச முடியல. ஊமா முடியுமா? மாத்திரை போட்டியடா? மாத்திரையை கொண்டு வரலையோ? அப்ப இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனா நம்ம நாக்கறுத்து வெட்ட வச்சிருவான் கம்சராஜா. இந்த மாப்பிள்ளையும் வேண்டாம் அப்படின்னு கடைசியா எங்க வராங்க தெரியுமா? பாண்டிய நாடு. பாண்டிய நாடு அதுதான் யாரு நாடு? பாண்டிய நாடு நம்ம நாடியா? தெற்க தென்னாடு தேசத்திலே பாண்டிய நாட்டிலே வந்து மாப்பிள்ளைய பார்த்தாங்க. மாப்பிள்ளை கருத்த மேனி கட்டுமுட்டு உடலும் முண்ட கண்ணு முறுக்கு மீசையுமா இருக்காரு, சொல்ல மாட மாதிரி இருக்காரு. அப்ப மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளையாவது கொண்டுகிட்டு போயிருவோம் அப்படின்னு இந்த மந்திரி மாப்பிள்ளைய பார்த்து கேட்கார். என்ன கேட்டார்? மாப்பிள்ளை சாப்பிட்டியடா? நான் ஊருக்கு வரல. உன் கூட பிறந்து எத்தனை? நான் செவலக்காலை விக்கல. இப்போ கூட பிறந்து எத்தனைன்னா செவலக்காலை விக்கலைங்க, செவிட்டு பைய. ஒரு மாடு தான் விட்டுருக்கேன். இவனை கொண்டு போனோம்னா கம்சராஜ நம்ம காத்து அறுத்து இவனுக்கு ஒட்ட வச்சிருவான். வரவே மாட்டேன். வேண்டாம் உன்னைய கூப்பிடல. வரவே மாட்டேன். குருடம் கூட இருந்து வந்தாலும் செவிடம் கூட வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாப்பிள்ளையும் நம்ம கொண்டுகிட்டு போக முடியாது. அப்படின்னு 8 நாளா 8 திசையிலேயும் 16 கோணத்திலையும் தேடி பார்த்தாங்க. எங்க தேடியும் அந்த மாப்பிள்ளை சரியான பொருத்தமா கிடைக்கவே இல்லை பாத்துக்கோ. ஆனா இந்த 4 ஆணை சுமக்கக்கூடிய பொன் பொருள் காலியா போயிடுது. 4 ஆணையும் வித்துட்டான். காங்கல் எல்லாம் அப்புறம் என்ன செய்ய? எவன் சொத்து போகுது? நம்ம சொத்து அரண்மனை தானே அப்படின்னு மந்திரிமார்கள் எல்லாம் வந்து கூடி அவரை எங்க எங்க போவோமே ஒரு மந்திரி அவர் 8 8 நாளா 8 திசையிலையும் பாப்பார் மாப்பிள்ளையும் கிடைக்கலை என்று மந்திரியும் சொன்ன போது அப்ப பார்த்தானே கமசராஜன் அப்ப கண்ணீரை வடிப்பான். என் தங்கை தேவகிக்காவது கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குமாப்பா? கல்யாணம் நடக்குமா? நான் எப்படியா சொல்ல முடியும்? சுவாசியரை வரவழைத்து கேட்டாதான் மாப்பிள்ளை வருவாரா வரமாட்டாருன்னு தெரியும். மந்திரி கிட்ட கேட்டா ஒரு மதியத்தான் சொல்ல முடியும், வழிய சொல்ல முடியாது. அதனால சுவாசியரை கூப்பிட்டு உங்க தங்கச்சி தேவைக்கு சாதகத்தை ஒருக்கா பாப்போமே அப்படின்னு சொல்லி அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரியாகப்பட்டவர் கரவூரமா பட்டணத்தில் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்துணை சுவாசியர்களுக்கும் அறிக்கை ஓலை அனுப்பிட்டு வாடினார். அறிக்கை ஓலை அனுப்பிட்டு வாடின உடனே அந்த காலத்துல கரவூரமா பட்டணத்துல 1000 சுவாசியர் இருந்தாங்களாம். 1 2 இல்ல 1000 சுவாசியர். வடநாட்டுல இருந்துதான் இன்னைக்கும் தென்னாட்டுல வந்து சுவாசியம் பார்க்காங்க. போட்டிருக்காங்க. அப்போ இந்த 1000 சுவாசியருக்கும் நீ பறைவோசை அறிக்கை போல அனுப்பி அரண்மனைக்கு வர சொல்லுப்பார். ஆட்டு மண்டி சம்மதித்து 1000 சுவாசியருக்கும் அறிக்கை போல அனுப்பினார்கள். அதுல 999 சுவாசியர் ஒண்ணு போல வந்தாங்க. ஏ சுப்பு ஐயர, ஏ ராமு ஐயர, ஏ பட்ரு, இங்க வாரோம். நம்ம எல்லாரும் போய் ஒண்ணு போல மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஓய் நீர் முன்ன பின்ன மேல கீழ சொல்லிராரோ. ஏற்கனவே கம்சராசன் மோசமான ஆளு. பிறகு ஏதாவது மாத்தி சொல்லிட்டோம்னா ஏன் சோசியம் கொஞ்சம் மேல இருக்கும் கீழ இருக்கும். ஆமா நம்ம சிறையில பிடிச்சு அடைச்சிருவான். பிறகு அதனால நம்ம எல்லாரும் போய் ஒரு போல இல்லன்னு வந்துட்டு வந்துருவோம். ஓய் அப்படின்னு பேசி முடிச்சாங்க.
குறுக்க மறுக்க போய் மேல சொல்லிட்டேன்னு வைங்க சும்மா விட மாட்டான் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு போல பேசி வச்சு வந்தாங்க. பேசி வச்சு வந்தத மாதிரி தேவகி ஜாதகத்தை வாங்கி பார்த்தான். வந்தவன் பூரா பேரும் ஒண்ணு போல மாப்பிள்ளையே இல்லன்ட்டு போயிட்டான். அவன் பேசி வச்சு தானே வந்தாங்க, நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு இவங்க 999 பேரும் ஒண்ணு போல மாப்பிள்ளை இல்லன்னுட்டான். கல்யாணம் முடிஞ்சான்னு முடியாம இருந்தா நமக்கு என்ன, நம்ம பிழைக்கதே தலை பிழைக்கதே புண்ணியம்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டான். அப்ப இந்த 999 பேரும் ஒண்ணு சொன்னாலும் இல்லன்னு போயிட்டானே. அப்ப என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ என்னன்னு தெரியும். ஏ மந்திரி என்ன பண்ணா எல்லா சுவாசன்னு சொல்லிட்டு போயிட்டானப்பா. ஆமா அப்ப அந்த மந்திரி சொன்னாரு, அண்ணா 999 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படியா? 1000வது சுவாசியர் ஒரு ஆள் இருக்காரு, அவரை பார்த்து கேட்போமே. அதனால நமக்கு ஒரு ஏதாவது ஒரு வழியில ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா, ஏதாவது ஒரு பலன் கிடைக்கான்னு பாப்போம். அப்படி என்று 1000வது சுவாசியர் அவர் யாரு தெரியுமா? அவர்தான் காசி பாப்பானும் கல்யாணி ஆட்சியும். காசி பாப்பானுக்கும் கல்யாணி ஆட்சிக்கும் அன்றைய தினத்திலே சாமி அவர்கள் 2 பேர்களுக்கு அன்றைய தினமதியிலே 60க்கு 60 திரு கல்யாணம் நடக்குதையோ. அன்னைக்கு பார்க்க அவ 2 பேருக்கும் 60ஆம் கல்யாணம். பாத்துக்கோ, 60ஆம் கல்யாணம்னா ஐயர் ஆட்சிக்கு 2 முடிச்சுதான் போட்டிருக்காரு. 3வது முடிச்சு போடணும். மந்திரி போய் ஓலைய மடியில போட்டாரு. ஓலைய விரிச்சு பார்த்தா என் அரண்மனைக்கு இப்பமே சுவாசியம் பார்க்க வரலன்னா உண்மை தலை அறுக்கப்படும்னு போட்டிருக்கு. ஐயோ என் பாவி கமிசராச்சே, நமக்கு மரண ஓலை அனுப்பி இருக்கா. ஏட்டி ஆட்சி கல்யாணி நான் இப்பமே போறேன்டி, எனக்கு மரண ஓலை வந்திருக்கு. நேனா நேக்கு 3 முடிச்சு போட்டேலே, நேக்கு 2 முடிச்சு போட்டேலே, 3வது முடிச்சு நேக்கு யாருனா போடுவா? என் தம்பி போடுவான். விளங்கும் பாரு. அம்மா ஏ கல்யாணி ஐயரே ஆத்துல போறாரா, ஆட்சி என் குடும்பி போகுதேன்னு வருத்தப்பட்டாளாம். அந்த கதை போல இருக்கு. எனக்கே மரண போல வந்திருக்கேன். 3வது முடிச்சக்கா கேட்க நான் போயிட்டு வந்து போடுவேன்டி. என் அண்ணா நீங்க போயிட்டு திரும்ப எப்ப வருவீங்க? என் அம்மா ஏ தேவகி நான் 8 நாளைக்குள்ள திரும்பி வரவில்லையே. ஆனா காய வெள்ளை உடுத்திக்கம்மா, நீ வீட்டுக்குள்ள இருந்துக்கம்மா, நீ முக்காடு போட்டுக்கம்மா, உன் மூளையவும் காத்துக்கம்மா, கொண்டாலிய கலத்திக்கம்மா, கொண்டாலியவும் கலத்திக்கம்மா, தாயணி தரைய மட்டும் அடிச்சுக்கம்மா. காசி பாப்பானும் சொன்னவோ அந்த கல்யாணி ஆட்சியா. ஏன்னா நீங்க அப்படி சொல்லாதங்கோ. சூரியன் உதிப்பது பொய்யானால் உங்கள் சுவசியம் பொய்யாகட்டும், சந்திரன் உதிப்பது பொய்யானால் உங்கள் சாதகமும் பொய்யாகட்டும். சூரியனும் சந்திரனும் என்னைக்கும் வராத பொழுது உண்டா? இல்ல. அதனால நீங்க சொன்னது பலிக்கும். வெற்றியோட திரும்பி வாங்க, போயிட்டு வாங்க. என்ன ஓலைய கையில கொடுத்த உடனே ஐயர் ஓலைய வாங்கினாரு. ஓலைய வாங்கிக்கிட்டு ஓட்டமும் நடையுமா அரண்மனைக்கு ஓடி வந்தார். கமிசராஜா கொண்டாங்க தேவகி சாதகத்தை. தேவகி சாதகத்தை தெளிவாக பார்த்தார். அதெல்லாம் அப்பலே வச்சாச்சு. வச்ச பிறகு வைக்கிறதுக்கு கம்சராஜா அரண்மனையில கிடையாதுல, இவர் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். தேவகியின் சாதகத்தை தெளிவாக பார்த்தார். அண்ணா
மாப்பிள்ளை இல்லன்னு எவமையா சொன்னா? மாப்பிள்ளை இருக்காரு. எங்க இருக்காரு? அதாவது உங்ககிட்ட வந்து சொன்னவங்க பூரா ஏமாத்தி சொல்லி போயிருக்கான். ஓ, ஏமாத்திட்டு போயிருக்கான். மாப்பிள்ளை வருவாரு. என்ன 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை வருவாருன்னாரு. வருங்க. ஏ பாப்பா, இவ பொய் சொல்லி பணம் வேங்க பாப்பா. பணம் வேங்க பாக்கா. பிடிங்கடா இந்த பாப்பானே. பிடிங்க. மாப்பிள்ளை வாரது வரைக்கும் இவரை உயிரோட விடக்கூடாது. உண்மையை சொன்னா உயிரோட கல்லறைக்குள்ள கொண்டு போட்டு அடங்க. இவர் சொன்னது நடந்தாதான் இவரை வீட்டுக்கு அனுப்பணும். 999 பேர் இல்லன்னு போயிட்டா. இவன் ஒருத்தனுக்கு மட்டும் மாப்பிள்ளை எங்கயா இருந்து வாரா அப்படின்னு கல்லறைக்குள்ள பிடிச்சு அடைச்சு மாப்பிள்ளை வாரது வரைக்கும் இவர் பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாது அப்படின்னு கல்லறைக்குள்ள பிடிச்சு அடைச்சா கல்லறைக்குள்ள பாம்பு, பச்சி, அசுமந்தம், தேளு பூரா இது பூரா அங்கதான் கிடக்கு. கிளை மூட்டை கிண்டி கிளையுது, குமரி மூட்டை கொஞ்சி குலாவுது. மூட்டை பூதா வந்து பொசு பொசுன்னு அடிக்கி மொசுக்கோட்டை போய் அவர் ஐயரு சட்டக்குள்ள போய் 5-6 மொசுக்கோட்டை இருந்துச்சு. அவர் இங்க சொல்லிதாரு அங்க சொல்லிதாரு பொசு பொசு பொசுன்னு அடிக்கி. ஒரு காலத்துல மூட்டை வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணுச்சு. சினிமா தியேட்டருக்கு போனோம்னா சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா பார்க்க முடியாது. சீட்ல இருந்து மூட்டை நறுக்குன்னு கடிக்கும். அதேதான் கூட்டி அள்ளலாம். இப்ப மூட்டையெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப துணி மூட்டை தான் கிடக்கு. அந்த மூட்டை இல்ல. அதனால இந்த காசி பாப்பான கல்லறைக்குள்ள மாப்பிள்ளை வாரது வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காம பட்னியா போட்டாங்க. 8வது நாளாச்சு. 8வது நாளையில ஐயரு சொன்னத மாதிரி மாப்பிள்ளை அழகா வாராரு. எங்க இருக்காரு? வாராரு மாப்பிள்ளை வடக்கிருந்து வாராரு. அவர் எங்கிருந்து வருகிறார்? சூரநாடு தன்னாடி. சூரநாடு தன்னாடி. அவரோ சூரராஜ சூராவளி. தவமிருந்து பிறந்த அவன் பெயரோ வாசுதேவன். அவன் சூரநாடு தன்னாடி. சிறப்போடு பிறந்தல்லவோ 8வது நாளையில. அங்க 8வது நாளையில மாப்பிள்ளை எகிவல்ல வாரா. அப்போ 8வது நாளையில இந்த வாசுதேவன் ஆனவன் சூரநாட்டிலே சூரராஜனுக்கும் சூரவள்ளிக்கும் பிறந்த மகன். அவன் பெயருதான் வாசுதேவன். இந்த வாசுதேவனாகப்பட்டவன் என்னைக்கு தன்னுடைய தாயின் வயத்திலே சனித்தானோ அவன் சனித்து 6 மாதம் ஆச்சு. அப்பாவை தூக்கி தின்னுட்டான். பிறந்த 6 மாதம் ஆச்சு. பெத்தவளும் போய் சேர்ந்துட்டா. சரி நம்ம பிள்ளைய எப்படி பிள்ளை பிறந்த யோகத்துல பிறக்கணும். அப்போ பிறகு அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்தாச்சு அப்படின்னு சின்ன பேத்தியான சின்ன பாட்டி எடுத்து வளர்த்தா. வாரி எடுத்து வாசுதேவன் பேரை கொடுத்தா. 6 வயசாச்சு. பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு சுவாத்த பொங்குனா அவளும் படக்குன்னு போயிட்டா. இனிமே நம்ம எங்கேயும் போக கூடாது அப்படின்னு கடற்கரைக்கு வந்தான். கடற்கரையில யார் இருக்கா? கடல் அரசனும் கடல் ராணியும் இருக்கிறார். அப்ப அவங்க 2 பேருக்குமே ஏற்கனவே 12 வருஷமா பிள்ளை கிடையாது. சரி நமக்கு தான் பிள்ளை இல்ல, இவங்க இப்படி ஒத்தையில தானே இருக்கா அப்படின்னு அவனை வாரி எடுத்து அவனுக்கு வரிசையோடு பேரை சூட்டி வளர்த்து வந்தார்கள். 20-21 வயசாச்சு. கல்யாணம் முடிக்கணும்னு தான் அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவளும் போய் சேர்ந்துட்டா. அதாவது எடுத்த இடம், போன இடம், தொட்ட இடம், நின்ன இடம், அத்தனை இடத்துலயுமே தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கான். அப்பந்தான் பார்த்தார் இந்த கடலரசன். சண்டாள பாவி, நீ சனித்த 6 மாதமாச்சு அப்பாவை தூக்கி தின்னுட்ட, பிறகு அம்மாவை தூக்கி சாப்பிட்ட, சின்ன பேத்தியாலும் போயிட்டா, இன்னைக்கு என் மனைவியவும் அனுப்பிவிட்டாய் மகனே. இனி என் அரண்மனையில் இருந்தேயானா என் உயிருக்கு ஆபத்து வந்து சேரும். இனி இங்க உனக்கு இடம் இல்லைன்னு
கேட்கன உடனே பார்த்தா இந்த வாசுதேவன் என்ன செய்கிறான்? நாம பிறந்து என்ன புண்ணியம் இருக்கு, எந்த பலனும் இல்லை. அப்படின்னு வாசுதேவன் மன வருத்தப்பட்டு இனி அக்கமில்லை பக்கமில்லை, என்ன ஆதரிக்க ஒருவர் இல்லை, எனக்கு தாயும் இல்லை தகப்பன் இல்லை, என்ன தற்காக்க ஒருவர் இல்லை, எனக்கு தங்க இடமும் இல்லை, எனக்கு தாமதிக்க பூமி இல்லை, நான் இருக்க இடமும் இல்லை, எனக்கு இளைப்பாற யாரும் இல்லை, நான் இருந்தாலும் இழப்பம் ஐயா, இனி இறந்து போனா குச்சம் இல்லை, நான் வாழ்ந்தா இழப்பம் ஐயா, நான் வாழ்ந்தாலும் இழப்பம் ஐயா, பாவி நாம் ஆண்டு போனா குச்சம் இல்லை. பக்கமில்லை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, தாயும் இல்லை தகப்பன் இல்லை, என்னை தற்காக்க ஒருவர் இல்லை, தங்க இடமும் இல்லை, எனக்கு தாமதிக்கிறதுக்கு பூமி இல்லையே, இனிமே எங்கேயும் போகக்கூடாது, தன் உயிரையே மாய்த்து விட வேணும் என்று இப்படியே இருந்தா இழப்பம், இறந்து போனாலும் குச்சம் இல்லை, வாழ்ந்தா இழப்பம், ஆண்டுட்டா குச்சமே கிடையாதுன்னு அவ என்ன செஞ்சான் தெரியுமா? உரையில இருந்த வாழை உருவி சமுத்திரத்திலே ஊன்றி தன் உயிரை வாழ மாய்த்து பாய்க்கணும்னு நிக்கான். ஆமா, வாளிலே பாய்ந்து உயிரை மாய்க்கணும் நிக்கும் போது ஆகாயவாணி பார்த்தா, ஏ மகனே வாசுதேவா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, உனக்கு மரண யோகம் இல்ல, மாலையிடக்கூடிய யோகம் இருக்கடா, நீ போய் உன் உயிரை மாய்க்கணும் நிக்க என் கூட வா அப்படின்னு வாயு தேவன் மகிமையினால அவனை அப்படியே சுழட்டி எடுத்து சூறாவளி காத்தா கொண்டு போய் இந்த கம்சனுடைய அரண்மனைக்கு விட்டார். அரண்மனை வாசல்ல நின்ன உடனே இவர் எங்க இருக்காரு? இவர் மேற்க இருந்து கிழக்கமாற பார்க்காரு. கிழக்க சூரியன் விடிய கால உதிச்சு அப்படியே வரும் போது இந்த சூரிய வெளிச்சம் வாசுதேவன் முகத்துல பட்ட உடனே சூரிய பிரகாசமா மாப்பிள்ளை சொல்லிக்காரு. சூரிய உதிச்சு வரும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நல்ல ஒரு செவத்தாள் சூரிய நமஸ்காரம் பண்ணாருன்னு சொன்னா அப்படின்னா அந்த சூரிய ஒளிவுக்கும் அவருடைய கலருக்கும் கிரகத்துக்கும் அப்படியே தக தக தகன்னு மின்னுமா, அப்படியே மின்னுமா. அந்த சூரிய பவர் வந்து அப்படி ஏற்கனவே வாசுதேவன் வந்து ரொம்ப கலரா உள்ள பையன், செவத்த பிள்ளை, ரொம்ப அழகா உடையவன். சூரிய பகவான் உதித்து வரவும் இந்த வாசுதேவன் வந்து வாசல்ல நின்று கொண்டு நிற்கும் போது அப்படியே தீ பொறியா இருக்கா, அப்படியே தக தகன்னு மின்னுதான். அப்ப அங்க அரண்மனையில் என்ன நடக்குயா? அரண்மனையில் என்ன நடக்கு? அப்பந்தான் பார்த்தா இந்த மந்திரிகள் அடேங்க அப்பா, இப்படி ஒரு சூரிய பிரகாசமா சொல்லிக்காரு. இந்த மாப்பிள்ளை யாரு? அவர் சொல்லி இன்னைக்கு 8வது நாள் ஆச்சு, விடியா காலன்னு வந்து நிக்காரு. அப்ப இது யாரோ எவரோ, உடனே போய் நம்ம கம்சன் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு கம்சராஜா இடத்திலே தகவலை சொல்ல கம்சராஜா அவரை அழைத்து கொண்டு வாங்கினார். மந்திரி அழைத்து கொண்டு அரண்மனைக்கு உள்ளே சென்று அவரை மன்னனுக்கு முன்னாலே அமர வைத்தார்கள். மாப்பிளைய பார்த்த உடனே கம்சராஜன் உட்கார சொல்லிட்டான். ஏ இப்படி ஒரு மாப்பிள்ளை இப்படி ஒரு அழகா இருக்காரு, சூரியனா சந்திரனா தேவாதி தேவரா அப்படின்னு மாப்பிளைய உட்கார வச்சு கம்சராஜனானவள் அந்த மாப்பிளைய பார்த்து வாசுதேவனை பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா? ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, உனக்கு ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, உனக்கு பேர சொல்லப்பா, நீ ஒத்த வழியாக வந்தது என்னப்பா, பேரையும் சொல்லப்பா, உனக்கு நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா, உன் நகரம் பேர் சொல்லப்பா, பாலகா நடந்து வந்ததொரு
உங்க தாய் தகப்பன் யாரு தன்னந்தனிமையா வந்த காரணம் என்ன தம்பி? எந்த ஊரு? இல்ல ஐஸ் பிஞ்சு கீழே விழுந்துரும். ஐஸை காட்டோன்னு அப்படி மெய் மறந்து நின்னுட்டான். ஐஸை பிடிக்கிறவளோ அப்படின்னு.